this is not Rameshwaram Cafe, this is Dosa Camp. இப்போ எங்கே இருக்கோன்னு எங்களுக்கே தெரியல. முடியெல்லாம் புல் டெம்பிள் ஃபெஸ்டிவல் போல் அதனால பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. Hello guys, this is my first vlog exploring Bangalore. Do share, like and subscribe to my channel. Guys, நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து எங்கே போக போகிறோம்? ஜெயநகர் போகிறோம். ஜெயநகரில் போய் சாப்பிட போகிறோம். அப்போ நாங்கள் வந்து தோசை கேம்புக்கு வந்து போயிட்டு நல்ல ஒரு தோசை ரோஸ்ட் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஓப்பன் மசாலா ரோஸ்ட் போட்டு கட்டி ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜெயநகர் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஆட்டோவில் வந்து இது ஒரு பிரச்சனை, முடியெல்லாம் திஸ் இஸ் நாட் ராமேஸ்வரம் கேஃபே, திஸ் இஸ் தோசா கேம்ப். நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பன்னீர் தோசை, அதுக்கப்புறம் டீ பொடி தோசை. மணி இப்போ வந்து 2:30 இருக்குமா, 2:30 மணிக்கே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. க்யூவில் நின்று தோசை சாப்பிட்டு எடை பிடிச்சி தோசை சாப்பிட்டு வரதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஜெயநகர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் போகிறோம். அங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ். போன தடவை பெங்களூர் வந்தப்பே வந்து நிறைய இடம் சுற்றி பார்த்தியாச்சு. லால் பாக், கபன் பார்க், மந்த்ரி மால், உல்சூர் லேக், அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் இஸ்கான் டெம்பிள், ஆல்மோஸ்ட் அந்த ஃபேமஸான ஸ்பாட் எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபுட் ஸ்ட்ரீட்டும் இந்த தடவை எங்கடா போகல அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி போயிட்டுருக்கோம். ஜெயநகர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஒரு சில கடையில் ஃபிக்ஸ்டு ரேட் போட்டிருப்பாங்க, பட் நீங்கள் பார்கெயின் பண்ணி நிறைய திங்ஸ் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக உள்ளே வரும்போது ஒரு கடைக்குள்ளே தான் வந்தோம்னு நினச்சோம், பட் இங்கே உள்ளே வரும்போது தான் தெரியுது சந்தா நிறைய கடை இருக்குது. நாங்கள் ஒரு ஜங்ஷனில் இருக்கோம். இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் ஸ்டோர் முன்னாடியும் இருக்குது. எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பாயிண்டில் என்ட்ரு ஆகணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இப்போ எங்கே இருக்கோன்னு எங்களுக்கே தெரில. சந்தா ஃபுல்லாக கடை தான் இருக்குது. ஜெயநகர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆப்போசிட்லேயே இந்த ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. இஃப் யூ ஆர் அ சிம்கி லவ்வர், டெஃபினட்டாக இந்த ஸ்பாட்டை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். கைஸ், இப்போ நாங்கள் ஜெயநகர் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் முடிச்சுட்டு புல் டெம்பிள் போயிட்டுருக்கோம். ஸோ புல் டெம்பிள் போயிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிளானா ஹாஸ்டல் தான்.
ஃபெஸ்டிவல் போல், அதனால பயங்கர ரஷ்ஷாக இருக்குது, கூட்டமாக இருக்குது. பட் இவ சொன்ன மாதிரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அந்த புல் டெம்பிள் போகிற ரூட்டில் அங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுற ஒரு பெரிய இடமே இருக்குது. அதை நான் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை சீரியஸாக. கோயிலுக்கு போயிட்டு சரி மெட்ரோ ஸ்டேஷன் போல நடக்க ஆரம்பிச்சோம். பார்த்தா ஒரு எவ்வளோ பெரிய ரோடு, அந்த ரோடு ஃபுல்லாக கடைகள், ஷாப்பிங். ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு 15 மினிட்ஸில் போயிருக்கணும். நாங்கள் நடக்கிறோம் அந்த கடைக்கு போகிறோம், இந்த கடைக்கு போகிறோம். அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரோடு ஃபுல்லாக. கடை ஃபுல்லாக இருந்தால் என்ன பண்ணுறது? கடைக்கடையாக வேடிக்கை பார்த்துட்டு வந்து ஒரு வழியாக இப்போ தான் பாதி தூரம் நடந்து வந்தோம். நம்ம என்ன வந்திருக்கோம்? இப்போ வந்து மெட்ரோலேருந்து மேங்கோ லஸ்ஸி சாப்பிட போயிட்டுருக்கோம் நாங்கள். இந்த ஷாப்புக்கு போகிறோம்னா ஷாப் பேர் வந்து சாகர் மேங்கோ லஸ்ஸி. என்னோட ரிவ்யூ தான் நல்லா சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது. ஆஸ் அ மேங்கோ லவர் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கைஸ், இது வந்து செகண்ட் ரவுண்ட் போயிட்டுருக்கு. நாங்கள் ஆல்ரெடி வந்து டோட்லி ஒர்த் இட். பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாகருக்கு வந்து இந்த மேங்கோ லஸ்ஸியை வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை மில்க் ஷேக்கா தெரியாமல் சாப்பிட்லாம். மேங்கோ லஸ்ஸி சாப்பிட்லாம். ஆமாம். இப்போ மந்த்ரி மாலில் லாஸ்ட் ஸ்டாப் மந்த்ரி மால். ஸோ மந்த்ரி மால்லேருந்து அதை ஷாப் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மந்த்ரி மால்லே வந்து மெட்ரோவும் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ மந்த்ரி மால் ஒரு தடவை பார்த்துட்டு மேலே மெட்ரோவில் ஏறிட்டு வில் ஃபைனலி த டே எண்ட்ஸ் ஹியர். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போயிடுவோம். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் vlog. Do share, like, comment and subscribe.